பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் வந்து ரெனைசன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டாபிக். இதில் அப்படின்னு பார்த்தா ஐஎன்எம்ல வரக்கூடிய ஒரு டாபிக். இப்போ வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு டோட்டலாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வரக்கூடியது பார்க்கலாம். இது வந்து புக்கில் உள்ளது தான். ஓகேவா, 12th புக்கில் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன். ஓகே, ரெஃபரன்ஸ் இதுதான். இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அ நியூ லேண்ட் சென்ச்சர்ஸ். எதனால் பொருளாதாரத்துக்கு, ஓகே, சமூக பொருளாதார பேக்ரவுண்டில், ஓகே, அது எதனால் வந்து இது வந்து வந்துச்சு அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு எதனால் தேசிய நுகர்வு மறுமலர்ச்சி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துச்சு அப்படிங்கிறத. ஃபஸ்ட் இம்ப்ளிகேஷன் ஆஃப் ஏ நியூ லேண்ட் டென்ச்சர். பிரிட்டிஷ்காரங்க நிறைய என்ன அப்படின்னு பார்த்தா லேண்ட் செட்டில்மெண்ட் போட்டிருப்பாங்க. அது மூலமாக தான் ஃபஸ்ட் பார்க்கலாமா. அது மூலமாக என்ன அப்படின்னு பார்த்தா நிறைய டேக்ஸ் வந்து விவசாயிகள் மேலே போட்டாங்க. அது வந்து அதனால என்ன அப்படின்னு பார்த்தா அந்த மக்களிடையே வந்து ஏற்படுத்தக்கூடிய இதுதான் என்ன அப்படின்னா நேஷ்னலிசம்லாம் வந்திருக்கும். அதை நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம். இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அ நியூ லேண்ட் சென்ச்சர். The British fixed the land revenue in cash without any regard to various contingencies such as failure of crops, fall in price and drought or flood. என்ன அப்படின்னு பார்த்தா பிரிட்டிஷ் வந்து என்ன லேண்ட் ரெவென்யூ வந்து கேஷ் ஆட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. லேண்ட் ரெவென்யூவை டேக்ஸ் பே பண்ணோம் அப்படிலாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து லேண்ட் ரெவென்யூவை கேஷாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எப்போ முடிச்சுன்னு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது அந்த ரூலர்ஸ்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மன்னராட்சிலாம் நடக்கும்போச்சில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஏதாச்சும் இந்த மான்சூன் ஃபெயிலியர் ஆச்சு, மழை பருவம் வந்து மாறுது அப்படிங்கிற போது மழை ஒழுங்காக பெய்யல அப்படின்னா டேக்ஸ்லாம் பே பண்ண வேண்டாம், வரியெல்லாம் செலுத்த வேண்டாம் அப்படின்ட்டுருவாங்க. ஓகேவா, அந்த காலத்து மொனார்ச்சி, ஓகே, ரூல் படி. ஆனால் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு வந்ததுக்கப்புறமா அதெல்லாம் என்ன அப்படின்னா இது பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா பே பண்ணணும். ஓகே, அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் த பிரிட்டிஷ் வந்து ஃபிக்ஸ்டட் த லேண்ட் ரெவென்யூ இன் கேஷ் வித்தவுட் எனி ரெக்கார்ட் டு வேரியஸ் கண்டிஜென்சிஸ் சச் அஸ் ஃபெயிலியர் ஆஃப் crops, fall in price and drought or flood. Furthermore, the practice of sale in settlement of debt encouraged moneylender to advance money to landholder and resorted to every kind of trickery to rob them of their property. அதாச்சு என்ன அப்படின்னா சேல், ஓகேவா, என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் ஆஃப் சேலிங் செட்டில்மெண்ட் ஆஃப் டெப்த். கடன் வந்து வாங்கியிருப்பாங்க இல்லையா, அதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தா த ப்ராக்டிஸ் ஆஃப் சேலிங் செட்டில்மெண்ட் ஆஃப் டெப்த் என்கரேஜ் மணி நுகுலெண்டர் டு அட்வான்ஸ் மணி டு லேண்ட் ஹோல்டர் அண்ட் ரிசார்ட்டிங் டு எவ்ரி கைண்ட் ஆஃப் ட்ரிக்கரி டு ராப் தெம் ஆஃப் தேர் ப்ராப்பர்ட்டி. என்ன அப்படின்னா கடன் சுமை வந்து அதிகரிக்கிறது. மணி லெண்டர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன அப்படின்னா நிறைய என்ன அப்படின்னா லேண்ட் ஹோல்டர்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு மணி வந்து லெண்ட் ஓகேவா உதவிக்கு இது பண்ணி கொடுக்குறது, இது பண்ணுறாங்க. அதான் தேனோ வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு த commodification of land and commodification of land. லேண்டை விற்கிறது வாங்குறது, முன்னாடி வந்து லேண்டை விற்கிறது வாங்குறது அப்படிங்கிறதுலாம் இல்லை. பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த commodification of land, கமர்ஷியலேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் விவசாயம் அப்படிங்கிற விஷயத்த கமர்ஷியல் ஆக்குறதுலாம் பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறமா தான். அதான் கமர்ஷியலேஷன் ஆஃப் வந்து அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா. As mentioned earlier, there was no private property in land in pre-British era. பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி எந்த விதமான என்ன அப்படின்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி லேண்டுக்கு வந்து சொந்தம்லாம் கொண்டாட மாட்டாங்க. ஓகேவா, ஒரு நிலம் இருந்துச்சுன்னா அந்த நிலம் அப்படி இருக்கும், அவ்வளோதான். அஸ் மென்ஷன் ஏரியா தெர் வாஸ் நோ நோக்கு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இன் லேண்ட் இன் பிரிட்டிஷ் வந்து ஏரா. நவ் நோக்கு லேண்ட் பிகம் எ கம்போடிட்டி. இப்போ பிரிட்டிஷ் காலத்தில் நிலம் அப்படிங்கிறது ஒரு கம்போடிட்டி, ஒரு பொருளாக மாறிடுச்சு. தட் குட் பி டிரான்ஸ்ஃபர்ட் எய்தர் பை வே ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் ஆர் பை நோக்கு வே ஆஃப் த administration taking over land from holder in lie of default on payment of tax on tax rent. Land taken over in such cases was நுகர்ந்து occasion of to another நுகர்ந்து பிட்டர். அதாச்சு நிலத்தை வந்து ஏலம் விடுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன அப்படின்னா லேண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கம்போடிட்டியாக ட்ரீட் பண்ணுறாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதான் கம்போடிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் கமர்ஷியேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரையும் ஒரு வியாபாரமாக நோக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ப்ளசன்ஸோட விவசாயிகளுடைய லிவிங் கண்டிஷனையும் அவ்வளோவா இம்ப்ரூவ்லாம் பண்ணலை.
ஓகேவா? அது வந்து என்னதை ஏற்படுத்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஒரு நியூ நொகு இந்த லா ஆப்சென்ட் எ நியூ கிளாஸ் ஆஃப் ஆப்சென்டி நொகு லேண்ட்லார்ட் ஹூ லிவ்ட் இன் த சிட்டி அண்ட் எக்ஸ்ட்ராக்டட் த ரெவென்யூ ஃப்ரம் த லேண்ட் வித்தவுட் ஆக்சுவலி லிவிங் ஆன் த லேண்ட். ஓகேவா? இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேஷ்னல் நொகு வந்து தேசியம் வந்து மறுமலர்ச்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தா இப்படிலாம் பண்ணும்போதுல நமக்கு வந்து ஒரு நாட்டுப்பற்று அப்படிங்கக்கூடிய இது விஷயம் வந்து வரும் இல்லையா? அதான் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தா, லெசிஃபான் நுகு பாலிசி அண்ட் டி இண்டஸ்ட்ரியலைசேஷன் இம்பேக்ட் ஆன் நுகு வந்து இந்தியன் ஆர்டிஷன். அதாச்சு பாலிசி ஆஃப் ஏ நுகு வந்து கம்பெனி இன் த வேக் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் in England resulted in the deindustrialization of India. This continued until the beginning of World War first. என்ன அப்படின்னா கம்பெனி இருப்பாங்க இல்லையா, கம்பெனியோட கொள்கைகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, அது வந்து என்ன அப்படின்னா இங்கிலாண்டில் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மேக் பண்ணுச்சு. ஆனால் என்ன அப்படின்னா இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை மேக் பண்ணலை. இந்தியாவில் வந்து டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்துச்சு. அங்கே இங்கிலாண்டில் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சு. இது வந்து என்ன அப்படின்னா வேல்வார் ஃபஸ்ட்டு நடக்க தாண்டியுமே இதான் நிலைமையாக இருந்துச்சு. ஓகேவா? த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் pursued a policy of free trade and laissez-faire. அதாச்சு நான் இன்டர்வென்ஷன் ஆஃப் வந்து கவர்மெண்ட். கவர்மெண்ட் வந்து அதில் வந்து என்ன பண்ணாது, தலையிடாத கொள்கை. ஓகேவா? அதுதான் என்ன பண்ண ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுமாதிரி பாலிசி ஆஃப் ஃப்ரீ ட்ரேட். Raw material like cotton, jute, silk and from India were taken to Britain. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலேருந்து ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும் இல்லையா, காட்டன், ஜூட், சில்க் எல்லாம் என்ன அப்படின்னா இந்தியாவிலேருந்து என்ன அப்படின்னா பிரிட்டனுக்கு வந்து போச்சு. இந்த ஃபினிஷ்டான ப்ராடக்ட் தான் என்ன அப்படின்னா பிரிட்டன்லேருந்து இங்கே வந்துச்சு. இந்தியா வந்து ஒரு மார்க்கெட்டாக வந்து பார்த்தாங்களே தவிர என்ன ஒரு மார்க்கெட்டாக வந்து பார்த்தாங்க. அதனால் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன்லாம் நடந்துச்சே தவிர மற்றபடி இங்கே உள்ள மக்கள் எல்லாம் ஆர்டிஷியன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து வியாபாரத்தில் ரொம்ப பின்தங்கி போனாங்க. அதாவது மாஸ் வந்து ப்ரொடக்ஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் எனபிள் தம் டு ஃப்ளட் த இந்தியன் மார்க்கெட் வித் தேர் குட்ஸ். இட் வாஸ் அவைலபிள் அட் ஏ கம்பேரேட்டிவ்லி சீப்பர் ப்ரைஸ் தென் த இந்தியன் வந்து ஹேண்ட்லூம் கிளாத். இந்தியாவில் வந்து கையால் செய்யப்படக்கூடிய துணியை விட அது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப சீப்பரான வந்து ப்ரைஸ்லேயே கிடச்சிச்சு பிரிட்டிஷோட ப்ராடக்ட். அதனால் அதை வந்து மக்கள் வந்து அதை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹவெவர் as a result of the colonial வந்து பாலிசி, the Indian handloom product and கிராண்டிகிராஃப் lost their market. இந்தியாவுடைய ஹேண்ட்லூம் வந்து ப்ராடக்ட்க்கும் அதோட கிராண்டிகிராஃபும் என்ன பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னா அதோடைய மதிப்பை வந்து இழந்துச்சு. அண்ட் டொமஸ்டிக் அஸ் வெல் அஸ் வந்து மார்க்கெட் லெவலையும் சரி டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா இம்போர்ட் ஆஃப் வந்து இங்கிலீஷ் வந்து ஆர்டிக்கல் இன்ட்டு வந்து இந்தியாவில் வந்து இங்கிலீஷோடைய ஆர்டிக்கல் வந்து வருது. த்ரூ த வந்து வியூவர்ஸ், காட்டன் ட்ரெஸ்ஸர், கார்பெண்டர்ஸ், பிளாக் ஸ்மித் அண்ட் ஷூ மேக்கர்ஸ் அவுட் ஆஃப் வந்து எம்ப்ளாய்மெண்ட். எல்லாரும் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் வேலை கிடைக்காம வந்து ஆகுது. ஓகே, எல்லா ஆர்டிகல்ஸுமே பிரிட்டிஷ்லேருந்து இங்கே வரும்போதுல இங்கே வேலை பார்ப்பாங்க, இங்கே உள்ள வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா விற்காமல் இருக்குது. அவங்கெல்லாம் என்ன அப்படின்னா ஷூ மேக்கர்ஸ், கார்பெண்டர், பிளாக் ஸ்மித்துக்கெல்லாம் என்னது வேலை இல்லாமல் ஆகுது. இந்தியா பிகமிங் எனக்கு வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ஏரியா ஃபார் த ரா மெட்டீரியல். இந்தியா வந்து என்ன அப்படியே ரா மெட்டீரியல் வந்து வழங்கக்கூடிய ஒரு ஏரியாவாச்சு. அண்ட் ஃபார்மர் ஆஃப் வந்து forced to produce industrial crops like indigo and other வந்து cash crops like cotton for use in British வந்து factories. பிரிட்டிஷ் ஃபேக்ட்ரிஸ்க்கு வந்து யூஸ் ஆகக்கூடிய ரா மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, இண்டிகோ, காட்டன், அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் இண்டிகோ வந்து கேஷ் க்ராப்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து கம்பல் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விளைய வைக்கிறாங்க. அதை அந்த ரா மெட்டீரியலை கொண்டுட்டு அங்கே கொண்டு போய் ஒரு ப்ராடக்டாக என்னது மாற்றி இங்கே திரும்பி கொண்டு வந்து மார்க்கெட்டில் என்ன பண்ண விற்கிற ஆரம்பிக்கிறாங்க. இதனால் நமக்கு லாஸ் இல்லையா? அதான் டியூ டு திஸ் ஷிஃப்ட் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர், அதாவது என்ன அப்படின்னா உணவுக்காண்டி வந்து சின்ன நிலத்தில் போடுவாங்க இல்லையா, அந்த சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது விச் வாஸ் த மெயின் ஸ்டே ஃபார் செவரல் ஹண்ட்ரட் இயர்ஸ் சஃபர்ட் லீடிங் டு ஃபுட் ஸ்கார்சிட்டி. அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா கிராஜுவலாக என்ன அப்படின்னு பார்த்தா ஃபுட் க்ராப்ஸோட இது வந்து கம்மியாகுது.
கேஷ் கிராப்ஸ் சொல்லக்கூடியது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஆகுது. அதனால் என்ன ஆகுது, உணவு பற்றாக்குறை அப்படிங்கக்கூடிய விஷயம் ஏற்படுது. இண்டிகோ revolt of 1859 to 1860 was one of the response from the Indian farmer to the abrasive policy of a பிரிட்டிஷோடைய அப்ரெசிவ் பாலிசிக்கு ஒரு முக்கியமான இது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இண்டிகோ revolt சொல்லலாம். இண்டிகோ revolt ஆஃப் 1859 இதான் என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னு பார்த்தா பிரிட்டிஷ் கொண்டு வந்து அந்த அப்ரெசிவ் பாலிசிக்கு எதிராக ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு. ஓகேவா, அப்ரெசிவ் பாலிசிக்கு எதிராக ஃபஸ்ட்டு அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க இந்தியன் ஃபார்மர்ஸ் அப்படின்னா இது மூலமாக அப்படின்னா இந்த ரிவால்ட் மூலமாக தான். என்ன ரிவால்ட், த இண்டிகோ ரிவால்ட் ஆஃப் 1859 to 60 அப்படிங்கிற ரிவால்ட் மூலமாக தான் இந்தியன் டென்டன் ஆஃப் ஃபோர்ஸ் டு க்ரோ இண்டிகோ பை தேர் பிளான்டர் ஹூ ஆர் மோஸ்ட்லி ஈரோப்பியன்ஸ்னால என்ன அப்படின்னு பார்த்தா இண்டிகோ கட்டாயப்படுத்தி என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தா வளர வைக்கப்படுது. யூஸ் டு டை த கிளாத் இண்டிகோ வாஸ் இன் ஹை டிமாண்ட் இன் யூரோப். டை பண்ண அந்த இண்டிகோ கிளாத் இருக்கு இல்லையா, அந்த டை பண்ண கிளாத் நிறைய டிமாண்ட் வந்து யூரோப்லேயே இருந்துச்சு. த பிரசன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் டு அக்செப்ட் மெர்ஜி அமௌண்ட் அஸ் அட்வான்ஸ் அண்ட் என்டர் இன் டு அன்ஃபார் கான்ட்ராக்ட். கொஞ்சம் அந்த அமௌண்ட்டில் என்ன அப்படின்னா அட்வான்ஸாக பெற்றுட்டு என்ன அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஓகே, ஒன்ஸ் பிரசன்ட் அக்செப்டர் த கான்ட்ராக்ட் ஹீ ஹேட் நோ ஆப்ஷன் பட் டு க்ரோ இண்டிகோ ஆன் ஹிஸ் லேண்ட். த ப்ரைஸ் paid by the planter was so or very lower than the market price. மார்க்கெட் ப்ரைஸை விட என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு உண்டான இதுவும் கம்மியாக இருந்துச்சு. த பிரசன்ஸ் ரோட் செவரல் பெட்டிஷன் டு அத்தாரிட்டிஸ் அண்ட் ஆர்கனைஸ் பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட். என்ன அப்படின்னு பார்த்தா பிரசன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பெட்டிஷன் எழுதி போடுறாங்க, நிறைய போராட்டம்லாம் பண்ணுறாங்க. அஸ் தி பிளே ஃபார் ரிஃபார்ம் வெண்ட் இன் வேன். ஆனால் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா வீணாக போகுது. தே revolved by refusing to accept any further advance and entered into new contract. அவங்க வந்து அட்வான்ஸ் பே பண்ணாமே நிறைய கடனாளி ஆகி என்ன நிலமாகுது அப்படின்னா அட்வான்ஸையும் பே பண்ண முடியாத நிலைமைக்கு என்ன அப்படின்னா என்ன ஆகுறாங்க, விவசாயிகள் ரொம்ப கடுந்துயர்படுறாங்க. ஓகேவா, கடுந்துயருக்குள்ளாகிறாங்க. த பிரசன்ஸ் த்ரோ த இண்டிகோ revolt of 1859 to 60 were able to force the planters to withdraw from northern பெங்கால். இது வந்து இந்த இண்டிகோல் ரிவால்ட் வந்து பிளான்டர்ஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்த்தன் பெங்கால்லேருந்து என்னது போக வைக்குது. ஓகே, பிளான்டர்ஸ் மேக்ஸிமம் யாராக தான் இருப்பாங்க, யூரோப்பியன்ஸாக இருப்பாங்க இல்லையா. இந்த இண்டிகோ ரிவால்ட் தான் ஃபஸ்ட்டு இதில் வந்து மெயினான இதான் எதனால் இது வந்து மேக்ஸிமம் இது பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியூ லேண்ட் சேஞ்சர். விவசாயிகள் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப துயர் அடைகிறாங்க, அதான் நமக்கு முக்கியம். ஓகேவா, முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா இதுதான். ஒன்று கம்போடிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட், கமர்ஷியேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ரெண்டு. அது மாதிரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்த பாலிசி ஆஃப் ஃப்ரீ ட்ரேட்னு வந்து இது ஃபாலோ பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வந்து அதை இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. நிறைய பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தன்னோட வேலையை இழக்கிறாங்க. அங்கே வந்து பிரிட்டனில் நல்லா இருக்குது, இந்தியா வந்து ஒரு மார்க்கெட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது இதே மாதிரியான விஷயம். இதில் வந்து முக்கியமானது இந்த இண்டிகோ ரிவால்ட் வந்து இது ஆரம்பித்தது தான் 1859 to 60 அந்த பீரியடில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது. அதுக்கப்புறம் ஃபெமைன். ஓகே, எங்கே பார்த்தாலும் பஞ்சம். ஓகேவா, ஸோ ஃபெமைனான்னு வந்து எமிரிகேஷன் ஆஃப் இந்தியன்ஸ் டு ஓவர்சீஸ் பிரிட்டிஷ் காலனிஸ், அதாச்சு ஃபெமைன்ஸ். ஓகே, எல்லா இடத்துலையும் இன்னும் பஞ்சம் வருது. அண்ட் எமிரிகேஷன் ஆஃப் இந்தியன்ஸ் டு ஓவர்சீஸ் பிரிட்டிஷ் காலனிஸ். ஃபெமைன்ஸ் ஆர்டிஷன்ஸ் என்கேஜ்ட் இன் கேண்டிகிராஃப்ட் வேர் த்ரோன் அவுட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். யாரெல்லாம் வந்து இந்த கேண்டிகிராஃப்ட்லாம் பண்ணுவாங்கல்ல, கைவினை வேலையெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கும் வேலை இல்லாமல் ஆகுது. தேவார் வந்து ரெக்கரண்ட் ஃபெமைன் டியூ டு த நெக்லெக்ட் ஆஃப் இரிகேஷன் அண்ட் அப்ரோசிவ் டாக்ஸேஷன் ஆன் லேண்ட். என்ன அப்படின்னு பார்த்தா தொடர்ந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஃபெமைன் வந்து ஏற்படுது. எதனால் அப்படின்னா இரிகேஷன் வந்து நல்லா, அதாச்சும் நீர் பாசனம் அப்படிங்கக்கூடியது நல்லா இது இல்லை. அது மாதிரி வரியும் வந்து அதிகமாக நிலத்துக்கு போடுறாங்க. இதனால் எங்கேயும் பஞ்சம் ஏற்படுது. பிஃபோர் த அரைவல் ஆஃப் பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி இந்தியன் ரூலர் ஹேட் வந்து ameliorated the difficulty of the populace in times of famine by providing
பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி இந்தியன் ரூலர்ஸ் எல்லாம் டேக்ஸ் ரிலீஃப் கொடுப்பாங்க, ரெகுலேட்டிங் த கிரைண்ட் ப்ரைஸ். அதே மாதிரி இந்த உணவுக்கான அந்த விலைவாசி எனக்கு வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. அண்ட் பேனிங் ஃபுட் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் வந்து ஃபெமைன் ஹிட் ஏரியாஸ். எங்கும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கோ அங்கே வந்து ஃபுட் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க, அங்கேருந்து உணவு ஏற்றுமதி பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் பேன் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி இருந்தது. பிரிட்டிஷ் வந்து எக்ஸ்டெண்ட் தேர் பாலிசி ஆஃப் நான் இன்டர்வென்ஷன் ஈவன் டு ஃபெமைன். பஞ்ச காலத்தில் கூட என்ன அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு இவங்க வந்து நான் நுகர்ந்து இன்டர்வென்ஷன் அப்படிங்கக்கூடிய நுகர்ந்து தான் ஃபாலோ பண்ணாங்க. அது ஒரு மெயின் நுகர்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா, மக்கள் எப்படினாலும் போங்க, ஓகேவா, அவங்களோட ட்ரேட் நுகர்ந்து நடந்துகிட்ருக்கும், கவர்மெண்ட் அதில் வந்து இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தலையீடா கொள்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. It has been estimated that between 1770 and 1900, அதாவது 1770 1900 இந்த பீரியடுக்குள்ள ஃபெமைனால் அதாச்சும் பஞ்சத்தினால் இழந்தவங்களோட எண்ணிக்கை வந்து என்னதான் இருக்குது அப்படின்னா 25 மில்லியனாக வந்து இருக்குது, 25 மில்லியனாக இருக்குது. The people were dying of starvation. Million of tons of feed were exported to Britain. இங்கே மக்கள் எல்லாம் பட்டினியால் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இறக்கும் போச்சில் கோதுமை வந்து என்ன பண்ணுறாங்க, பிரிட்டனுக்கு என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரிஷா ஃபெமைன் prompted the nationalist தாதாபாய் நரோஜி to begin his lifelong investigation into the Indian poverty. அதாச்சு ஒரிஷா ஃபெமைன் 1866 ஒரிஷா ஃபெமைன் வந்து ஏற்பட்டிருக்கு. ஓகே, ஒரிஷாவில் வந்து பஞ்சம் ஓகேவா ஏற்படுத்திருக்கு. அதை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தா 1866 அந்த பீரியடில் அதை பற்றி தாதாபாய் நரோஜி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா, டு பிகின் ஹீஸ் வந்து லைஃப் லாங் வந்து இன்வெஸ்டிகேஷன் இன்டு இந்தியன் பாவர்ட்டியில் லைஃப் லாங் வந்து இன்வெஸ்டிகேஷன் இது பண்ணுறாங்க. த ஃபெயிலியர் ஆஃப் டூ சக்ஸஸிவ் மான்சூன் காஸ்ட் த சிவியர் வந்து ஃபெமைன் இன் த மெட்ராஸ் பிரசிடென்சி டூரிங் 1876 and 1878. என்ன அப்படின்னா ரெண்டு நுகர்ந்து என்ன அப்படின்னா கண்டினியூஸான நுகர்ந்து ஃபெமைன் வருது. ஓகேவா, என்ன அப்படின்னு பார்த்தா மெட்ராஸ் நுகர்ந்து பிரசிடென்சியில் சிவியர் ஃபெமைன் வருது. எந்த டைமில் 1876 to 1878. அப்போஸ்ல வைஸ்ராயான லிட்டன் என்ன வந்து அப்ரோச் பண்ணுறாரு அப்படின்னா எதை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னா ஹேண்ட் ஆஃப் அப்ரோச் சிம்லர் டு தட் ஃபாலோட் இன் ஒரிஷா. ஓகேவா, ஒரிஷாலையும் ஃபெமைன் ஏற்படுது, மெட்ராஸ்லேயும் என்ன அப்படின்னா பஞ்சம் ஏற்படுது. ஒரிஷாவில் எப்போ வச்சுல அப்படின்னா 1866 வந்து ஃபெமைன் ஏற்படுது, மெட்ராஸில் வந்து 1876 வந்து 1878 அந்த பீரியடில் என்ன ஏற்படுது அப்படின்னா ஃபெமைன் ஏற்படுது. இந்த ரெண்டு காலகட்டத்திலையுமே என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து அந்த வைஸ்ராய் லிட்டன் அப்படிங்கிறவங்க அப்போச்சில் வைஸ்ராயாக இருந்திருக்காங்க. அப்போச்சில் ஹேண்ட் ஆஃப் வந்து அப்ரோச் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகேவா, கவர்மெண்ட் வந்து தலையிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒப்பந்த கூலியாளர்கள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதான் வந்து இன்டர்சென்ச்சர் லேபர் அப்படின்னு சொல்லிட்டு 1815 இன்டென்ச்சர் லேபர். 1815 கவர்னர் ஆஃப் மெட்ராஸுடைய கவர்னர் ரிசீவ்ட் எ கம்யூனிகேஷன் ஃப்ரம் த கவர்னர் ஆஃப் சிலோன் ஆஸ்கிங் ஃபார் கூலிஸ் டு ஒர்க் ஆன் த காஃபி பிளான்டேஷன். த மெட்ராஸ் கவர்னர் ஃபார்வர்டட் திஸ் மெசேஜ் டு த கலெக்டர் ஆஃப் தஞ்சாவூர். 1815 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா மெட்ராஸ் கவர்னர் வந்து அவங்களுக்கு ஒரு லெட்டர் வருது, ஒரு கம்யூனிகேஷன் இது ஏதோ ரிசீவ் பண்ணுறாங்க. யார்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தா சிலோன் கவர்னர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்து மெட்ராஸ் கவர்னருக்கு வருது. வேலை ஆட்கள் வந்து கூலிகள் தேவை அப்படி சொல்லிட்டு 1815 எதுக்கு அப்படின்னு பார்த்தா அவங்களோட காஃபி பிளான்டேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்காண்டி எனது கூலி ஆட்கள் தேவைன்னு சொல்லிட்டு வருது. த மெட்ராஸ் கவர்னர் ஃபார்வர்டட் திஸ் லெட்டர் டு த கலெக்டர் ஆஃப் தஞ்சாவூர். அந்த மெட்ராஸ் கவர்னர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லெட்டரை வந்து அப்படி தஞ்சாவூர் கலெக்டர்கிட்ட எனது ஃபார்வர்ட் பண்ணி விடுறாங்க. ஹூ ரிப்போர்ட்டட் தட் அவங்க போச்சுல இந்த தஞ்சாவூர் கலெக்டர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. த பீப்புள் வர் வெரி மச் அட்டாச் டு த சாயில் அண்ட் அன்லெஸ் சம் இன்சென்டிவ் வாஸ் ப்ரொவைடட் இட் வாஸ் நாட் ஈஸி டு மேக் தம் மூவ் அவுட் ஆஃப் தியர் நேட்டிவ் சாயில். அதாச்சு அவங்க வந்து அவங்களோட மண் மேலே அதாச்சு
அவங்களோட நேட்டிவ் வந்து பீப்புள் வந்து ரொம்ப ரொம்ப எதா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, எதா இருக்காங்களாம், மண் மேல ரொம்ப பற்று உள்ளவங்களா இருக்காங்க. அவங்கள வந்து என்னது, இங்க வந்து இங்கேருந்து அனுப்புறது, கூலிகளா நுகர்ந்த மத்த இதுக்கு வந்து வேலை பார்க்குறதுக்கு அனுப்புறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமானது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கரெக்ட்டு. ஆனா, இந்த ஃபெமைன் ஏற்பட்டுச்சு இல்லையா? ஸோ பஞ்சம் ஏற்பட்டுச்சு இல்லையா? 1833 அண்ட் 1843 இந்த பீரியட்ல இந்த டியூரேஷன்ல ஃபோர்ஸ் த பீப்பிள் வித்தவுட் எனி ப்ராம்ப்டிங் ஃப்ரம் த கவர்மெண்ட். கவர்மெண்ட்லேருந்து எந்தவித அழைப்புமே வராம டு லீவ் ஃபார் சிலோன் டு ஒர்க் அஸ் கூலிஸ் இன் காஃபி அண்ட் டீ பிளான்டேஷன் அண்டர் த வந்து இன்டென்ஷன் லேபர் சிஸ்டம். அதாச்சு எந்தவித அழைப்புமே வராமல் கூலிகளாட்டு, அதாவது பஞ்சத்தின் காரணமாக என்ன அப்படின்னு பார்த்தா காஃபி அண்ட் டீ பிளான்டேஷனுக்கு என்னது கூலிகளாக வேலை பார்க்க போயிருக்காங்க. ஓகேவா. அபாலிஷேஷன் ஆஃப் ஸ்லேவரி இன் பிரிட்டிஷ் இந்தியா இன் 1843. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியாவில் ஸ்லேவரி அப்படிங்கிறதுக்கு அபாலிஷ் பண்ணாங்க 1843. ஆல்சோ ஃபெசிலேட்டட் த ப்ராசஸ் ஆஃப் எமிரிகேஷன் டு வந்து எம்பையர் காலனிஸ். ஓகே, எம்பையர் காலனிஸ்க்கு என்னது ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா, ஆட்கள் வந்து என்னது எமிரிகேட் ஆனாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அபாலிஷேஷன் ஆஃப் ஸ்லேவரி அப்படிங்கக்கூடிய இது வந்து 1843 அந்த ஆக்ட் வந்து வருது. ஓகேவா, இன் பிரிட்டிஷ் இந்தியா. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இங்கேருந்து என்னது வேறு இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, எமிரிகேட் ஆகுறாங்க, நாடு விட்டு நாடு போகிறாங்க. பிசை நுகுன் சிலோன். சிலோன் மட்டும் இல்லை, அதாச்சும் இப்போ வந்து சொல்லக்கூடிய ஸ்ரீலங்கா மட்டும் இல்லை, மெனி இந்தியன்ஸ் வந்து ஆப்டர் டு எமிரிகேட்டர்ஸ் வந்து இன்டர்டென்டர் லேபர் டு அதர் பிரிட்டிஷ் காலனிஸ்க்கும் போனாங்க. அதர் மௌரிட்டிஸ், ஸ்ட்ரைன் செட்டில்மெண்ட், கரிபியன் ஐலாண்ட், ட்ரைனிடாய்டு, ஃபிஜி அண்ட் சவுத் வந்து ஆஃப்ரிக்கான்னு சொல்லிட்டு வந்து இதெல்லாம் பிரிட்டிஷ் காலனிஸ். ஓகேவா, பிரிட்டிஷோடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இதற்கெல்லாம் எங்கே பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, மக்கள் வந்து கூலி ஆட்களாக வேலைக்கு போனாங்க. இன்டென்ஷன் லேபர்னா என்ன? அண்டர் திஸ் வந்து பெனல் வந்து கான்ட்ராக்ட் சிஸ்டம். இது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தான், கான்ட்ராக்ட் சிஸ்டம். லேபர்ஸ் வேர் வந்து ஹியர் ஃபார் த பீரியட் ஆஃப் 5 years. ஓகே, 5 வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, வேலைக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. தே குட் ரிட்டர்ன் டு தியர் ஹோம்லேண்ட் வித் பேசேஜ் பேட் அட் த லாஸ்ட் கொடுக்கக்கூடிய ரூபாவோட திரும்பி வருவாங்க. மெனி வந்து இம்பூவரைஸ் பெசன்ஸ் அண்ட் வீவர்ஸ் வெண்ட் ஹோப்பிங் டு ஏர்ன் சம் மணி. நிறைய வந்து விவசாயிகள், அதுக்கப்புறமா கைவினைஞர்கள் எல்லாரும் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போவாங்க. இது டேர்ன் அவுட் டு பி அஸ் வாஸ் தென் த ஸ்லேவ் வந்து லேபர். ஆனால் அவங்க வந்து ஸ்லேவ், ஓகே, அடிமைகளை விட ரொம்ப என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஒஸ்ட்டாக ட்ரீட் பண்ணப்பட்டாங்க. ஓகேவா, இந்த கலனியல் வந்து ஸ்டேட் கலோட் வந்து ஏஜென்ட்ஸ் டு ட்ரிக் ஆர் கிட்னாப் இண்டிஜன் வந்து லேண்ட்லெஸ் லேபரர். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, கலனியல் ஸ்டேட்டில் நிலம் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்கள எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, கிட்னாப் பண்ணி வந்து அனுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கள்லாம் கூட இருந்திருக்காங்க. அதான் அந்த ஏஜென்ட்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தா கங்கானிஸ் அப்படின்னு. இங்கே அலோட் ஏஜென்ட் டு ட்ரிக் ஆர் வந்து கிட்னாப் இண்டிஜன் லேண்ட்லெஸ் லேபர். நிலம் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அனுப்புறது அப்படிங்கிறது. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா இன்டென்ஷன் வந்து லேபர். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா சமூக பொருளாதார வந்து பேக்ரவுண்ட். ஓகேவா, இதனால் இந்த பின்னணி காரணமாக தான் ஒரு நேஷனல் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, ஃபார்மர்ஸ்க்கு ஒன்று இது பண்ணக்கூடிய அந்த லேண்டு சம்மந்தமாக லேண்ட் ரிஃபார்ம் அப்படின்னு கொண்டு வந்தது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதனால அஸ் அ ரிசல்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ரிவால்டு இண்டிகோ ரிவால்டு 1859 to 1860 நடந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபெமை. இன்னொன்று என்ன அப்படின்னா பஞ்சம். ஓகே, பஞ்சத்தினால் என்ன அப்படின்னு பார்த்தா எமிரிகேஷன் நடக்குது. ஒரு நம்ம கண்ட்ரிலேருந்து வேறு எமிரிகேஷன் நடக்குது. ஓகே, 1866 ஒரிஷா ஃபெமை, 1876 மெட்ராஸ் வந்து ஃபெமைன்னு சொல்லிட்டு ரெண்டுலேயுமே வந்து வைசரைட்டன் ஹேண்ட் ஆஃப் அப்ரோச். அவங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பாலிசி எப்படி இப்போ ஃபெமைன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தலையிட்டு என்ன அப்படின்னா டேக்ஸ் ரிலீஃப்லாம் கொடுக்கணும். ஆனால் அவங்க அப்படிலாம் பண்ணல. ஓகே, ஹேண்ட் ஆஃப் அப்ரோச், லெசிஃபா அப்படி சொல்லுவாங்க. அதை நான் இன்டர்வென்ஷன் வந்து பாலிசியை தான் ஃபாலோ பண்ணாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் அதுக்கப்புறம் அபாலிஷேஷன் ஆஃப் ஸ்லேவரி வந்து அபாலிஷ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு 1843 ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஒரு வந்து காரணம். ஓகேவா, என்ன அப்படின்னா மக்கள் இங்கேருந்து
அங்கே வந்து லேபர் ஓகேவா இன்டென்ஷன் நுக்கு லேபர் கூலிகளாக நுக்கு வந்து வேலைக்கு போகிறதுக்கு. இதான் என்ன அப்படின்னா சோசியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் ஃபார் நேஷ்னல் ரெனைசன்ஸ். ஓகேவா. அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் நோக்கு வந்து எஜுகேஷன் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட். இன்னொன்று எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இது அவங்க நடந்துக்கிட்ட ஒரு சில விஷயம், பிரிட்டிஷ் நடந்துக்கிட்ட ஒரு விஷயம்னால தேசிய மறுமலர்ச்சி ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் எஜுகேஷன் கல்வினால் என்ன இம்பேக்ட் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். வெஸ்டர்ன் நோக்கு வந்து எஜுகேஷன் அண்ட் இட்ஸ் நோக்கு வந்து இம்பேக்ட். எஜுகேஷனின் நோக்கு வந்து பிரிட்டிஷ் நோக்கு வந்து இந்தியா. இந்தியா பிரிட்டிஷ் இந்தியா. பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட கண்ட்ரியில் எஜுகேஷன் அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். தி எஜுகேஷன் இன் வந்து ப்ரீ கலோனியல் இந்தியா வாஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பை செக்மெண்டேஷன் அலாங் ரிலிஜியஸ் அண்ட் காஸ்ட் லைன். ஓகேவா. என்ன அப்படின்னா மதம், மத நீதியா அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா. நிறைய நோக்கு செக்மெண்டேஷன் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து இருந்துச்சு. ஓகேவா. பிரிவினை இது பண்ணுறது. அமாங் த ஹிந்துஸ் பிராமின்ஸ் ஹேட் த எக்ஸ்க்ளூசிவ் ப்ரிவிலேஜ் டு அக்வார் ஹையர் நோக்கு ரிலிஜியஸ் அண்ட் ஃபிலாசபிக்கல் நாலேஜ். என்ன அப்படின்னா ஹிந்துஸ்குள்ளேயே பிராமின்ஸ் மட்டும்தான் என்ன பண்ண முடியுமா, நிறைய என்ன அப்படின்னு பார்த்தா மத நீதியாகவும் சரி ஃபிலாசபிக்கல் ஐடியாஸ் ஓகேவா எல்லாம் என்ன பண்ணும் படிக்க முடியுமா. ஓகேவா. அப்படி இருந்திருக்கு முன்னாடி. தே ஸ்டடிடின் நோக்கு ஸ்பெஷல் நோக்கு வந்து செமினாரி சச்சஸ் நோக்கு வந்து வித்யாலயாஸ் சதுஸ்பதிஸ் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணி படிச்சிருக்காங்க. த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் சான்ஸ்கிரிட். அவங்க வந்து அவங்களுக்குள்ள மொழி இருக்கு இல்லையா, லாங்குவேஜ், அது வந்து என்ன சான்ஸ்கிரிட்டாக இருந்திருக்கு. விச் வாஸ் கன்சிடர் அஸ் ஏ சாக்ரெட் நோக்கு வந்து நாலேஜ் லாங்குவேஜ். என்ன அப்படின்னா அந்த சமஸ்கிருத மொழியாக இருந்திருக்கு. அந்த சமஸ்கிருத மொழியும் எப்படி அப்படின்னா புனிதமான நோக்கு வந்து மொழின்னு சொல்லிட்டு எனது அப்போஸ்டல் சொல்லியிருக்காங்க. த டெக்னிக்கல் நோக்கு நாலேஜ் எஸ்பெஷலி இன் ரிலேஷன் டு ஆர்கிடெக்சர் மெட்ராலஜி எக்ஸெட்ரா வாஸ் பாஸ்ட் ஹெரிடிட்டரி. தே கேம் இன் த வே ஆஃப் நோக்கு இனோவேஷன். என்ன அப்படின்னா இந்த பரம்பரையாக தொழில் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் நமக்கு பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி. ஓகேவா. டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம், அதாவது ஆர்கிடெக்சர் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களோட பையன் ஆர்கிடெக்சர்னால் அவங்களோட அவங்க அப்பா ஆர்கிடெக்சர்னால் அவங்களோட வம்சாவளியாக எனக்கு வந்து வரும். ஆர்கிடெக்சராக இருப்பாங்க. மெட்ராலஜினா அப்படி இருப்பாங்க. இதான் இருந்துட்டு இருந்தது. அனதர் நோக்கு ஷார்ட் கமிங்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் வாஸ் தட் இட் பார்ட் நோக்கு வந்து உமன் லோவர் காஸ்ட் அண்ட் அதர் நோக்கு அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புள் ஃப்ரம் அக்சஸிங் நோக்கு எஜுகேஷன். இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பிராமின்ஸ்க்கு மட்டும்தான் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா கல்வி அப்படிங்கக்கூடிய வந்து நல்லாவே கிடச்சிருக்கு. மற்றபடி என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பெண்களுக்கு, அதுக்கப்புறமா நோக்கு வந்து தாழ்த்தப்பட்டவங்க ஓகேவா, அந்த அண்டர் ப்ரிவிலேஜ் நோக்கு வந்து பீப்புள் அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல்வி அப்படிங்கக்கூடிய விஷயம் பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி கிடைக்கல. நிறைய பாகுபாடு, நிறைய டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஓகேவா. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கலோனியல் நோக்கு ஸ்டேட். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கிறிஸ்டியன் மிஷினரி அப்படிங்கிறது வந்திருக்கு. அதோடைய ரோல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். த ரோல் ஆஃப் கிறிஸ்டியன் நோக்கு மிஷினரி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் நோக்கு வந்து கலோனியல் ஸ்டேட். த போர்ட்டுகீஸ் வர் த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் ஹூ ஸ்டார்டட் மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா. ஃபஸ்ட்டு மாடர்ன் எஜுகேஷன் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா போர்ட்டுகீஸ் தான். ஃபஸ்ட்டு யூரோப்பியன்லேயே ஃபஸ்ட்டு வந்தவங்க போர்ட்டுகீஸ் தான் இல்லையா, அவங்க தான் என்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்சிஸ் சேவியர் அப்படிங்கக்கூடிய ஜூரிஸ்ட் ஸ்டார்டட் ஏ யூனிவர்சிட்டி அட் கொச்சின். ஃப்ரான்சிஸ் சேவியர் தான் அப்படிங்கிறவங்க கொச்சினில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு யூனிவர்சிட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் காலேஜ் நோக்கு வந்து ஆஃபரிங் டிகிரிஸ் ஆன் the completion of a course was started in Goa in 1575. கோவாவில் 75ல் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா காலேஜ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி கோவாவில் 1575ல். வேர் கிறிஸ்டியனிட்டி, அங்கே என்னெல்லாம் கற்றுக் கொடுக்காங்க அப்படின்னா கிறிஸ்டியனிட்டி, லாஜிக், கிராமர் அண்ட் மியூசிக் பார் நோகுடாஸ்ட் அந்த இடத்துல. ஓகேவா. இங்கே இந்த ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவாவில் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் யார் அப்படின்னு பார்த்தா ஜான் நோக்கு வந்து கியர் நாடர் அப்படிங்கிற ஒருத்தங்க வராங்க. வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நோக்கு வந்து ஜிஎல்எஸ் நோக்கு பியோனியர், அதாச்சு அப்போ மோஸ்டில் புகழ்பெற்ற ஒருத்தர். வாஸ் பெருக்க ஃபஸ்ட் மிஷனரி இன் இந்தியா டு இன்ட்ரடியூஸ் எஜுகேஷன் ஃபார் நான் கிறிஸ்டியன் நோக்கு வந்து சில்ட்ரன். அதாச்சு இந்த கிறிஸ்டின் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா,
அந்த குழந்தைங்களுக்கும் முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கல்வி அப்படிங்கக்கூடிய விஷயம், அதாவது மிஷினரி கல்வி அப்படிங்கக்கூடிய விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. யார்? ஜானுக்கு வந்து கியநாடர் அப்படிங்கிறவங்க. ஃபார்னுக்கு வந்து நான் கிறிஸ்டியன் சில்ட்ரன் அஸ் அன் எவஞ்சலிஸ்டிக் நோக்கு வந்து ஏஜென்சி. ஓகேவா? இதான் என்ன அப்படின்னா முக்கியமான ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஓகே ரோல் ஆஃப் நோக்கு வந்து கிறிஸ்டியன். ஓகே கிறிஸ்டியன் நோக்கு வந்து மிஷினரியோட ரோல். ஃபஸ்ட் யார்? போர்ட்டுகீஸ் வராங்க. அவங்க எஜுகேஷன் ஃபஸ்ட்டு ஓகே ஜான் நோக்கு வந்து ஆண்டர் அப்படி most நோக்கு வந்து ஜியஸ் நோக்கு பியோனியர் and was நோக்கு வந்து perhaps the first missionary in India education for non-Christian children as an evangelistic agency. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1812 யார் அப்படின்னா டாக்டர் நோக்கு வந்து சிஎஸ் ஜான் அப்படிங்கிறவங்க 20 ஃப்ரீ ரீடிங் ஸ்கூல்ஸை டேங்குபோ பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு 20 நோக்கு வந்து ஃப்ரீ ரீடிங் ஸ்கூல்ஸ். ஓகேவா? ஃப்ரீயாக நோக்கு வந்து ரீட் பண்ணக்கூடிய ஸ்கூல்ஸ். இப்போ 1812 யார்? சிஎஸ் நோக்கு ஜான் அப்படிங்கிறவங்க. 2 நோக்கு வந்து ஜெர்மன் நோக்கு பை ஜாப்ஸ் இருக்காங்க. நேம்டு யாரெல்லாம் அப்படின்னா அவங்க பேர் சீஜன் நோக்கு வந்து பால்க் அண்ட் நோக்கு வந்து ப்ளஸ்டம் ஸ்டார்டர் நோக்கு வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இன் திருவாங்கூர், அதாச்சும் திருவனந்தபுரம், அந்த திருவாங்கூரில் சீகன் அப்படிங்கிறவங்க, இன்னொன்று வந்து ப்ளஸ்டம் அப்படிங்கிறவங்க ஸ்கூல் நோக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரைனிங் காலேஜ் நோக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டீச்சர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கிராஜுவேட் இதெல்லாம் கிறிஸ்டியன் மிஷினரியால் நோக்கு வந்து கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் நோக்கு வந்து சொல்லிட்டு காலேஜ் வந்து மெட்ராஸ்லேயும் பெனாரஸ்லேயும் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு நோக்கு வந்து பைஷாப் ஆஃப் கல்கத்தாவில் நோக்கு வந்து ஃபஸ்ட்டு நோக்கு வந்து பைஷாப் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெவரட் நோக்கு டாக்டர் மிடில்டன் அப்படிங்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்டடான நோக்கு வந்து ஒரு மிஷினரி காலேஜ் தான். நோக்கு வந்து கல்கத்தா விச் பிகேம் அது என்ன அப்படின்னு பார்த்தா பைசாப் காலேஜ் நல்லா ஃபேமஸாக ஆச்சு. ஓகே டாக்டர் மிடில்டன் அப்படிங்கிறவங்க ஸ்டார்டட் ஏ மிஷினரி காலேஜ் அட் கல்கத்தா விச் பிகேம் பைஷாப்ஸ் நோக்கு வந்து காலேஜ். ஓகே மவுண்ட் ஸ்டூவர்ட் நோக்கு வந்து எல்ஃபன்ஸ்டோன். ஓகே மவுண்ட் ஸ்டூவர்ட் நோக்கு வந்து எல்ஃபன்ஸ்டோன் அப்படிங்கிறவங்க ஸ்டூவர்ட் எல்ஃபன்ஸ்டோன் அப்படிங்கிறவங்க அட்வொகேட் ஆஃப் வெர்னாக்குலர் நோக்கு எஜுகேஷன். ஓகே உள்மொழி அப்படி சொல்லுவாங்க இல்லையா, ரீஜனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெர்னாக்குலர் எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு ஸ்ட்ராங்காக அட்வொகேட் எல்ஃபன்ஸ்டோன் அப்படிங்கிறவங்க. பட் ஆன் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் இன் 1827 அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஹிஸ் admirers collected the fund and established a college offering English classes named Elphinstone College at Bombay. ஓகேவா? என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா 1827 அவங்க வந்து ரிட்டையர் ஆகிடுறாங்க. அவங்க ரிட்டையருக்கு அப்புறமா ஃபண்டு கலெக்ட் பண்ணி அவங்க பேரில் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா எல்ஃபன்ஸ்டோன் காலேஜ் நோக்கு பாம்பேயில் என்ன பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மிஷினரிஸ் நோக்கு ஆஃப் அட்டம் ஃபார் த ப்ரொபகேஷன் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து கல்வி வந்து பரப்புறதுக்கு மிஷினரிஸ் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான இதாக நோக்கு வந்து இருந்தது. டியூ டு தேர் எஃபோர்ட்ஸ் மெனி நோக்கு வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் வேர் நோக்கு வந்து எக்ஸ்டாப்ளிஷ். அவங்களோட வந்து எஃபோர்ட்னால நிறைய நோக்கு வந்து இன்ஸ்டியூஷன் வந்து என்ன பண்ணப்படுது எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. திஸ் இன்ஸ்டியூஷன் நோக்கு வந்து இம்பேக்டட் வெஸ்டர்ன் எஜுகேஷன் அஸ் வெல் அஸ் வெஸ்டர்ன் எஜுகேஷனையும் கொடுத்துச்சு, இந்தியன் எஜுகேஷனையும் நமக்கு கொடுத்துச்சு. எஜுகேஷன் இன் பிரிட்டிஷ் ரூல். ஓகே பிரிட்டிஷ் ரூலில் எஜுகேஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னது ரோல் ஆஃப் நோக்கு வந்து கிறிஸ்டியன் மிஷினரியோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போர்ட்டுகீஸ் தான் ஃபஸ்ட்டு நோக்கு வந்து யூரோப்பியன்ஸ் கல்வி கற்க கல்வி நோக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் அவங்க வந்திருக்காங்க. கொச்சினில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காலேஜ் கோவாவில் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா 1575 எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அங்கே வந்து கிறிஸ்டியனிட்டி அதுக்கப்புறமா கிராமர் மியூசிக் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜான் நோக்கு வந்து கியர்நாண்டர் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு நோக்கு வந்து மிஷினரி இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது பண்ணியிருக்காங்க. அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிறிஸ்டின் இல்லாத நான் கிறிஸ்டின் நோக்கு வந்து குழந்தைங்களுக்கும் இது சொல்லி கொடுத்தவங்க இந்த ஜான் நோக்கு வந்து அப்படிங்கிறவங்க. அதுக்கப்புறம் ரீடிங் நோக்கு வந்து பண்ணுறதுக்கு 20 நோக்கு ஃப்ரீ ரீடிங் ஸ்கூல்ஸை வந்து டாங்குபாரில்
ஜான் அப்படிங்கிறவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 1812. அதுக்கப்புறம் சீஹன் பால்க் ப்ளஸ்டம் அப்படிங்கிறவங்கலாம் என்ன அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு ஸ்கூல்ஸு ட்ரைனிங் வந்து காலேஜஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ட்ரூவாங்கூரில். அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட் வந்து காலேஜ் அப்படிங்கிறது மெட்ராஸ் பெனாரஸில் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு கல்கத்தாவில் ஃபஸ்ட்டு பைஷாப் அப்படின்னா டாக்டர் மிடில்டன் அப்படிங்கிறது தான். அதான் என்னது கல்கத்தாவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா, கல்கத்தாவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வந்து பண்ணப்பட்டிருக்கு பைஷாப். ஓகேவா, கல்கத்தாவில் எது மிடில்டன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து எல்ஃபென்ஸ்டோன் அப்படிங்கிறவங்க வெனாக்குலர் எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அவங்க 1827 ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களோட பேரில் பாம்பேயில் ஒரு காலேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மிஷனரிஸ் மேட் வந்து குட் டீல் ஃபார் அட்டம் ஃபார் த ப்ரொபகேஷன் ஆஃப் வந்து எஜுகேஷன் இன் இந்தியா டியூ டு தேர் எஃபர்ட் மெனி இன்ஸ்டியூஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ். திஸ் இன்ஸ்டியூஷன் இம்பாக்டட் வெஸ்டர்ன் வந்து எஜுகேஷன் அஸ் வெல் அஸ் இந்தியன் எஜுகேஷன். இது வந்து அந்த இன்ஸ்டியூஷன் வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்க இந்தியன் எஜுகேஷனையும் சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எஜுகேஷன் இந்த பிரிட்டிஷ் ரூல். ஸோ பிரிட்டிஷ் ரூலில் வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இன் பிரிட்டிஷ் ரூல். ஸோ பிரிட்டிஷ் ரூலில் எஜுகேஷன் அப்படிங்கிறத 4 நம்ம பிரிக்கலாம். ஓகே, 4 பீரியட்ஸாக பிரிக்கலாம். ஃப்ரம் த the early days of the British rule up to 1813. 1813 வரைக்கும் ஓகேவா, ஏர்லி பீரியட்ஸ்லேருந்து 1813 வரைக்கும். அதுக்கப்புறம் 1813 to 1853, 1854 to 1920 and 1921 to 1947 சொல்லிட்டு ஒரு 4 பீரியட்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பிரிட்டிஷ் ரூலில் இருக்கும் போதுல எஜுகேஷன் அப்படிங்கக்கூடிய இதை வந்து பிரிக்கலாம். ஓகே, பிசைட்ஸ் மிஷினரி. ஓகே, மிஷினரியோட சேர்ந்து சில நான் மிஷினரி லைக் ராஜாராம் மோகன் ராய் ஆஃப் பெங்கால், பச்சையப்பர் ஆஃப் மெட்ராஸ், டபிள்யூ வந்து ஃப்ராசர் ஆஃப் டெல்லி கான்ட்ரிபியூட் டு த காஸ் ஆஃப் எஜுகேஷன். மிஷினரி மட்டும் இல்லாமல் நான் மிஷினரியான என்ன அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் பெங்காலில், அதுக்கப்புறம் பச்சையப்பர் மெட்ராஸில், அதுக்கப்புறம் டெல்லியில் டபிள்யூ வந்து ஃப்ராசர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஜுகேஷனுக்கு முக்கியமான காரணங்களாக இருக்கிறாங்க. ஓகேவா, தன்னோட பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. 1813 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் கம்பல்ட் டு அசெப்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த எஜுகேஷன் ஆஃப் த இந்தியன்ஸ். அதாச்சும் சார்ட்டர் ஆக்ட் அப்படிம்பாங்க இல்லையா, அது வந்து 1830 வந்திருக்கு. அது வந்து என்ன சொல்லிடுது அப்படின்னு பார்த்தா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஓகே அவங்கக்கிட்ட தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் அவங்களுக்கு தான் ஃபுல் பொறுப்பு. எதுக்கு அப்படின்னு பார்த்தா இந்தியன்ஸோடைய எஜுகேஷன், இந்தியனுடைய கல்விக்கு ஃபுல் பொறுப்பு யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஃபுல் பொறுப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதான் இன் 1813 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் வந்து கம்பல் டு அசெப்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த எஜுகேஷன் ஆஃப் த இந்தியன்ஸ். த சார்ட்டர் ஆஃப் ஆக்ட் ஆஃப் 1813 மேட் a provision for an annual grant of a sum of 1 lakh ரூபி. என்னது 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதுக்கு வந்து கிராண்ட்ஸ் வந்து அலகேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷனுக்கு ப்ரொமோட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காண்டி. இது முக்கியமானது. 1813 சார்ட்டர் ஆக்ட் படி 1 lakh ரூபி வந்து அலகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எதுக்கு கல்விக்காக. ஓகேவா, செகண்ட் வந்து பீரியட் வாஸ் ஆல்சோ மார்க்டு. ஓகே, செகண்ட் பீரியட் வாஸ் ஆல்சோ மார்க்ட் பை கிரேட் வந்து எஜுகேஷனல் கான்ட்ரவர்சிஸ் கன்சர்னிங் த இஷ்யூ ஆஃப் எஜுகேஷனல் வந்து பாலிசி. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா எஜுகேஷன் பாலிசி எந்த கொள்கைப்படி வந்து எஜுகேஷன் இது பண்ணுறது, அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த லாங்குவேஜில் வந்து சொல்லிக் கொடுக்குறது, அண்ட் மெத்தட் ஆஃப் வந்து ஸ்ப்ரெட்டிங் வந்து எஜுகேஷன் கல்வியை வந்து பரப்புறது எப்படி எந்த வழியில் பரப்பலாம் அப்படிங்கிற மாதிரியான இது செகண்ட் பீரியடில். ஓகே, ஃபஸ்ட்டு 1813 வரைக்கும் ஃபினிஷ் ஆச்சா, 1813 வரைக்கும். அதுக்கப்புறம் 1813 1853 வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த எஜுகேஷன் பாலிசி, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெத்தட் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் எஜுகேஷன். ஓகே, இதில் என்ன இது நடந்திருக்கு. ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் தெர் வாஸ் ஏ ஓரியன்டல் லிஸ்ட். ஓகே, ஓரியன்டல் லிஸ்ட் அப்படின்னா யார் அப்படின்னா ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஓரியன்டல் லேர்னிங் அண்ட் யூஸ் ஆஃப் சான்ஸ்கிரிட் அண்ட் பெர்ஷியன் அஸ் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அவங்க வந்து ஓரியன்டலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சான்ஸ்கிரிட் இருக்கு இல்லையா, சமஸ்கிருதம், பெர்ஷியன், அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா மீடியா ஆஃப் நோக்கி இன்ஸ்ட்ரக்ஷனாக யூஸ் பண்ணும். ஓகேவா, அப்படி சொல்லிட்டு
2 லாங்குவேஜ் சொல்கிறாங்க. யார்? ஓரியன்டலிஸ்ட். பழமைவாதிகள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சான்ஸ்கிரிட் நோக்கு பெர்ஷியனை என்ன பண்ணும் அப்படின்னா மீடியா ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக வைக்கணும்னு சொல்கிறாங்க ஓரியன்டலிஸ்ட். இன்னொன்று வந்து ஆஞ்சலிஸ்ட் அப்படிம்பாங்க. இவங்க வந்து வெஸ்டர்ன் நாலேஜ் ஓகேவா, தெற்கின் வெஸ்டர்ன் நாலேஜை எப்படி கொடுக்கணும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஓகேவா, இங்கிலீஷ் மொழிப்படி என்ன பண்ணணும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏஞ்சலிஸ்ட் அப்படின்னு சொல்லுங்க இவங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியன் லாங்குவேஜ் ஓகேவா, இந்திய மொழிகளே என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா மீடியா ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை எனக்கு வந்து இது பண்ணுங்க அப்படி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்படி 3 என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா பிரிஞ்சிருக்கு அந்த மொழி. ஓரியன்டலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, சான்ஸ்கிரிட் பெர்ஷியன் இருக்கட்டும்னு சொல்லி, ஆஞ்சலிஸ்ட் அப்படிங்கிறவங்க இங்கிலீஷ் இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. அதுவே நோக்கு வந்து 3வது நோக்கு வந்து இந்தியன் நோக்கு லாங்குவேஜே என்ன பண்ணுங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இது பண்ணுங்கன்னு சொல்லி 3ஆ நோக்கு வந்து பிரியுது. இப்படி இந்த கான்ட்ரவர்சி நோக்கு வந்து போயிட்டு இருக்கும் போச்சுல என்ன அப்படின்னா மெக்காலேஸ் நோக்கு மினிட்ஸ் ஆஃப் 1835 அப்படிங்கக்கூடிய இது வந்து செட் பண்ணப்படுது. திஸ் கான்ட்ரவர்சி பார்ஷியலி நோக்கு செட் அ ட்ரஸ்ட். இந்த கான்ட்ரவர்சி வந்து ஓகேவா ஓரளவுக்கு தீர்த்து வைக்கப்படணும் இல்லையா, அது வந்து எது மூலமாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மக்காலேஸ் நோக்கு வந்து மைனிட்ஸ் ஆஃப் 1835 மூலமாக ஓரளவுக்கு வந்து தீர்வு நோக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். டிபி நோக்கு வந்து மக்காலே. சிபி மக்காலே வாஸ் நோக்கு இந்தியன்ஸ் நோக்கு வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் லா மெம்பர். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லா மெம்பர் ஆஃப் த கவர்னர் ஜெனரல் இன் கவுன்சில் ஃப்ரம் 1834 to 1838. 1834 1838 பீரியடில் ஃபஸ்ட்டு நோக்கு வந்து இந்தியாவோட லா மெம்பராக நோக்கு வந்து இருக்கிறவங்க தான் டிபி நோக்கு வந்து மக்காலே அப்படிங்கிறவங்க. டிபி மக்காலே வாஸ் அ இந்தியாஸ் நோக்கு வந்து ஃபர்ஸ்ட் லா மெம்பர் ஆஃப் த நோக்கு வந்து கவர்னர் ஜெனரல் இன் கவுன்சில் ஃப்ரம் 1834 to 1838. மக்காலே வாஸ் ஆன் த நோக்கு சைட் ஆஃப் ஆஞ்சலிஸ்ட். இந்த மக்காலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஆஞ்சலிஸ் நோக்கு சைடு, அதாச்சும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் என்ன பண்ணோம் அப்படின்னா வெஸ்டர்ன் நோக்கு வந்து நாலேஜை இது பண்ணோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய நோக்கு வந்து இது ஓகேவா. அவங்க எதில் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மைன்யூட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் இன் 1935 என்னது எழுதியிருக்காங்க, அவங்களோட கருத்தை எழுதியிருக்காங்க. இன் திஸ் நோக்கு மைன்யூட் இதில் வந்து he argued for western education in the English languageல கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. மைன்யூட் ஆன் இந்தியன் லாங்குவேஜ் இந்தியன் எஜுகேஷன் இன் 1835. மைன்யூட் ஆஃப் இந்தியன் வந்து எஜுகேஷன் இன் 1835. மைன்யூட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் இன் 1835. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, his intention behind holding the Angelist was that he wanted to create a class of persons from within India who would be Indian in blood. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறத்தாலையும் அதாவது பிளட் அண்ட் கலர் ரத்தத்தாலையும் கலர்னாலும் இந்தியனாக இருக்கலாம், ஆனால் பட் இங்கிலீஷின் டேஸ்ட் இன் ஒப்பீனியன் இன் மாரல் அண்ட் இன் இன்டெலெக்ட். ஆனால் எனக்கு வந்து என்னது பிஹேவியரில் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா இங்கிலீஷாகவும் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து இந்த பிளட்டில் கலரில் என்னது இந்தியானாவும் இருக்கட்டும், ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தா பிஹேவியரில் ஒப்பீனியன் மாரல் அதான் விஷயத்தெல்லாம் என்ன அப்படின்னா பிரிட்டிஷாக நமக்கு வந்து அதாச்சும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து யாரோட ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம், மக்காலே டிபி நோக்கு மக்காலே அப்படிங்கிறவங்க கூடிய ஸ்டேட்மெண்ட். பிரிட்டிஷ் நோக்கு வந்து கிரியேட்டட் அண்ட் எஜுகேட்டட் நோக்கு வந்து இந்தியன் மிடில் கிளாஸ். பிரிட்டிஷ் என்ன க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு படித்த நோக்கு வந்து ஒரு எஜுகேட்டட் நோக்கு மிடில் கிளாஸ் என்ன பண்ணுறாங்க க்ரியேட் பண்ணுறாங்க ஃபார் தேர் ஓன் நோக்கு வந்து ஏன் அவங்களுடைய நீட்ஸ்க்காண்டி தான். ஓகே, பட் நோக்கு வந்து சியர் அட் இட் அஸ் அ பாபு நோக்கு வந்து கிளாஸ். ஓகேவா, இதான் நடக்குது. இது வந்து செகண்ட் ஃபேஸு. ஃபஸ்ட் ஃபேஸில் 1813 இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இந்தியன்ஸுடைய எஜுகேஷனுக்கு பொறுப்புன்னு சொல்லிட்டு ஒப்படைக்கப்பட்டாச்சு. 1 lakh ரூபி எனது கிராண்டாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் பாலிசி, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறமா என்ன மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த எப்படி மெத்தட் ஆஃப் ஸ்ப்ரெடிங் எஜுகேஷனில் பிரச்சனை வருது அதை வந்து ஓரளவுக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்கு மக்காலே வந்து அனுப்பி வைக்கப்பட்டாங்க. மக்காலேயோட இது வந்து இதாகுது. அதான் மைன்யூட் ஆஃப் வந்து இந்தியன் எஜுகேஷன் 1835. ஓகேவா, அவங்க இங்கிலீஷ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இது பண்ணும் அப்படின்னு அவங்க சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தா 1854 to 1920. 1854 19 வந்து 20. ஓகே, 1854 to 1920 என்ன அப்படின்னா தேர்ட் ஃபேஸ் வருது. இல்லை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா all வந்து இங்கிலீஷ் எஜுகேஷனல் பாலிசி. The third phase of English influenced education may be called the period of
ஆல் இந்தியா எஜுகேஷன் பாலிசி. தேர்ட் ஃபேஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த எஜுகேஷனில் ஆல் இந்தியா எஜுகேஷன் பாலிசி சொல்கிறாங்க. இட் கமர்ஸ் வித் இது எது மூலமாக இதாச்சு அப்படின்னு பார்த்தா சர் சார்லஸ் நொகுந்து உட் டிஸ்பேச் இன் 1854. ஓகேவா, 1854 நமக்கு என்ன வரும், சார்லஸ் நொகுந்து உட் டிஸ்பேச்னு சொல்லி வரும் இல்லையா, அது வந்து கமாஸ் ஆகுது மோஸ்ட்லி 1854. இட் கமாஸ்ட் வித் சர் நொகுந்து சார்லஸ் வுட்ஸ் டிஸ்பேச் இன் 1854. யூனிவர்சிட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் யூனிவர்சிட்டி அப்படிங்கக்கூடிய விஷயம் பாம்பே, கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ், கல்கத்தாவில் என்ன ஆகுது 1857 வருது. 1857 யூனிவர்சிட்டி பாம்பே, மெட்ராஸ், கல்கத்தாவில் 1857 யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வருது. அதுமாதிரி சர் சார்லஸ் வுட் அப்படிங்கிற டிஸ்பேச் வந்து 1854 வந்து இது பண்ணப்படுது. அப்போ 100 கமிஷன் அப்படிங்கிறது 1882 என்ன பண்ணுறாங்க போடுறாங்க. அது வந்து எதுக்கு 100 கமிஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கு அப்படின்னா பிரைமரி அதாவது தொடக்க கால நுகர்ந்து கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. உட்ஸ் டிஸ்பேச் நுகர்ந்து 1854 இருக்கு இல்லையா, அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் சொல்லுவாங்க இன் இந்தியா. பிகாஸ் இட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் எஜுகேஷன் பாலிசி. பிரிட்டிஷ் எஜுகேஷன் பாலிசியை ஃபஸ்ட்டு சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த மேக்னா உட்ஸ் நுகர்ந்து டிஸ்பேச் ஆன 1854 தான். அதனால அதை மேக்னா கார்ட்டா ஆஃப் நுகர்ந்து இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியான்னு சொல்லிட்டு நுகர்ந்து சொல்லுவாங்க. இட் வாஸ் எ எஜுகேஷன் பாலிசி ஃபார் எஜுகேட்டிங் த masses at all level, but it resulted in the complete control on state education, divorcing it from Indian ideals and culture. ஓகேவா, அதான் பட் இட் ரிசல்டட் இன் த கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆன் ஸ்டேட் எஜுகேஷன், டிவோர்சிங் இட் ஃப்ரம் இந்தியன் ஐடியல்ஸ் அண்ட் கல்ச்சர். British created an educated Indian middle class for their own ends. அதெல்லாம் own needs நினைக்கிறேன், own ends, but வந்து seared at it as the Babu class. That a very class, however, became the progressive intelligentsia of India, played a leading role in mobilizing a people for the liberalization of a country. லாஸ்ட் என்ன அப்படின்னா அவங்க கொடுத்த எஜுகேஷன் தான் லாஸ்ட் நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா நம்மளோட கண்ட்ரிக்கு லிபரலைசேஷன், அதாச்சும் என்னது லிபரலாக நோக்கு வந்து இது பண்ணும், செல்ஃப் நோக்கு வந்து ரூல் இது வேணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த லாஸ்ட்டாக அது மூலமாக அவங்க எஜுகேட்டட் இந்தியன் மிடில் கிளாஸஸ் மூலமாக தான் இது பண்ணப்பட்டுச்சு. ஓகேவா, அதான் இது பண்ணியிருப்பாங்க. இதே என்ன ஃபேஸ் அப்படின்னா 1813 இந்த சார்ட்டர் ஆக்ட் வந்துச்சு, அது ஒன்று. அதுக்கப்புறமா 1835 நம்மளுடைய யார் மைன்யூட்டான் நோக்கு வந்து இந்தியன் எஜுகேஷன் 1835 மக்காலே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1854 உட்ஸ் டிஸ்பேச் வந்திருக்கு, அது மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் சொல்லிட்டு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறமா 1854 அது வந்ததுக்கப்புறமாட்டு அந்த உட் டிஸ்பேச் வந்ததுக்கப்புறமா 100 கமிஷன் அப்படிங்கிறது 1882 வந்து போடுறாங்க. அந்த உட் டிஸ்பேச் வந்ததுக்கு அப்புறமாட்டு தான் என்ன நடக்கு அப்படின்னா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது பாம்பே, மெட்ராஸ், கல்கத்தாவில் 1857 வந்து போடப்படுது. 100 கமிஷன் வருது. 100 கமிஷன் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காங்க, பிரைமரி எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஓகேவா, இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் ஃபோர்த் ஃபேஸ் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபோர்த் ஃபேஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் வந்து ஆட்டோனோமி அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ப்ரொவிஷனல் ஆட்டோனோமி அப்படிம்பாங்க. த ஆக்ட் ஆஃப் 1935 ushered a new era of educational advancement through the country. ஓகே, எஜுகேஷனில் வந்து அட்வான்ஸ்மெண்ட் இது பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அதான். இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் பை த கவுன்சில் ஆஃப் இந்தியா இன் 1835. கவுன்சில் ஆஃப் இந்தியா இன் 1835 மூலமாக இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் வந்து என்ன பண்ணப்படுது, பாஸ் பண்ணப்படுது. இது த கவுன்சில் ஆஃப் இந்தியா இன் 1835 மூலமாக. த நியூ ப்ரோக்ராம் பார் வந்து ஹிட் ஹார்ட் பை த வேர்ல்டு வைட் வந்து எக்கனாமிக் டிப்ரெஷன் இன் 1929. 1929 என்ன அப்படின்னா எங்கே பார்த்தாலும் என்னது ஃபெமைன் வந்து ஏற்படுது. ஓகேவா, ஃபஸ்ட்டு என்னது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ப்ரொவிஷனல் அட்டானமி கொடுக்காங்க இல்லையா, அது மூலமாக இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது பாஸ் பண்ணப்படுது. ஓகே, இங்கிலீஷ் எஜுகேஷன் வாஸ் பாஸ் பை கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் இன் 1835. அதில் நியூ இந்த ப்ரோக்ராம் வந்து இது பண்ணப்படுது. ஹிட் பை த எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1925 எக்கனாமிக் டிப்ரெஷனால். த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் கம்ப்ளீட் வந்து ப்ரொவிஷனல் ஆட்டோனமி பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 ஃபேதர் வந்து further strengthen the position of the provincial ministers of education. A provincial the ministers of education அப்படிங்கக்கூடிய விஷயம் என்னது strengthen ஆகுது. After the second world war அப்புறமாட்டு a very important plan for education development known as surgeon report, அதாவது 1939 இல்லையா, ஸோ 39 to 45 அந்த செகண்ட் வேர்ல்ட் வார் டைமில்
என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஒரு எஜுகேஷனில் ஒரு இது கொண்டு வராங்க. அதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொவிஷனல் ஆட்டோனமி கொடுக்கும் இல்லையா. அது வந்து எஜுகேஷனுக்கு வந்து பின்னால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அது வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுது. ஓகே, ப்ரொவிஷனல் ஆட்டோனமி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்ட் வாருக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா சர்ஜியன் ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிற 1944 வந்து ப்ரிப்பேர் பண்ணப்படுது. இது வந்து ப்ளூ பிரிண்டாக இருக்குது. இப்போ உள்ள நமக்கு வந்து கான்டெம்பரரி எஜுகேஷன் தாட் அண்ட் நமக்கு வந்து போத் இன் தாட் அஸ் வெல் அஸ் நமக்கு ப்ராக்டிஸ்க்கு அதான் என்ன அப்படின்னா இதாக இருக்குது. இந்த ப்ளூ பிரிண்ட் சர்ஜியன் ஒரு ரிப்போர்ட் 1944 வாஸ் ப்ரிப்பேர்ட். அதுக்கப்புறமா எனக்கு வந்து எஜுகேஷன் டெவலப் பண்ணி தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எனக்கு வந்து எஜுகேஷன் டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இங்கே பார்க்கணும். பர்டிகுலராக தமிழ்நாட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரிமைனிங்கில் பார்க்கலாம். ஓகே, எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கலாம். ரிமைனிங்கில் பார்க்கலாம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.